ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் சுஹாசினி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பிஎட் ஃபஸ்ட் இயரில் லேர்னிங் அண்ட் டீச்சிங் இருக்கு இல்லையா? ஸோ லேர்னிங் அண்ட் டீச்சிங்கில் யூனிட் 1ல் இருக்கிற வெரி இம்பார்ட்டண்ட் கொஷின் தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் இயர் கொஷின் பேப்பர்லேயும் இந்த கொஷின் இருக்குது. ஸோ என்னென்னா, வாட் இஸ் லேர்னிங் அண்ட் பேசிக் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் லேர்னிங், ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் நான் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப் நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட், லேர்னிங்னா என்ன? Learning is what one gets through acquiring knowledge, habits, attitudes and practical skill either through study, self-experience or being taught. ஸோ ரொம்ப சிம்பிளாக ஒரே ஸ்டேட்மெண்ட்டில் முடிச்சிட்டாங்க. ஸோ லேர்னிங்னா என்ன? அக்வயரிங் நாலேஜ். ஸோ நாலேஜை அக்வயர் பண்ணுறது, ஹேபிட்ஸ், குட் ஹேபிட்ஸ் அக்வயர் பண்ணுறது, குட் ஆட்டிடியூட்ஸ் அக்வயர் பண்ணுறது, ப்ராக்டிக்கல் ஸ்கில்ஸ். ஸோ இதெல்லாம் எப்படி வரும்? ஐதர் பை ஸ்டடி ஆர் பை செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் பீயிங் தாட். ஸோ மற்றவங்க சொல்லி கொடுத்தாச்சும் சரி, இல்லை நம்மளே படித்து தெரிஞ்சுக்கிட்டாலும் சரி, இல்லை நம்மளோட செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ்லையாச்சும் சரி. ஸோ இது எல்லாத்துலேயுமே நமக்கு புதுசாக ஒரு நாலேஜ் கிடைக்கும். நமக்கு ஒரு குட் ஹேபிட் கிடைக்கும், ஒரு குட் ஆட்டிடியூட் கிடைக்கும், ஒரு குட் ப்ராக்டிக்கல் ஸ்கில் கிடைக்கும். ஸோ இதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? லேர்னிங் அப்படின்னு சொல்கிறோம். Learning is modification of one's behavior through practice, training and experience. So learning என்ன ஆகும்? modification of behavior modificationக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ த்ரூ எப்படி கிடைக்கும்? எப்படி இந்த behavior modification நடக்கும்? ஸோ கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால, ட்ரைனிங் பண்ணுறதுனால, எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணுறதுனால நம்மளோட பிஹேவியர்லேயும் மாடிஃபிகேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லேர்னிங் இஸ் ஸோ இம்பார்ட்டண்ட். ஸோ லேர்னிங் இஸ் அடாப்டேஷன் ஆஃப் பிஹேவியர் த்ரூ ஒன்ஸ் என்விரான்மெண்ட். ஸோ அந்த என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம்? நம்ம அடாப்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ நம்மளோட பிஹேவியரை அதுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் பண்ணிப்போம். ஸோ இதையும் நம்ம லேர்னிங் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேங்களா? ஸோ putting in brief, learning is what one gains as a knowledge, habits, attitudes and practical skill either through reading, self experience or teaching by others. So simple ஒரே ஸ்டேட்மெண்ட்ல முடிக்கணும்னா என்ன? So learning is nothing but gaining or acquiring the knowledge, அப்புறம் குட் ஹேபிட்ஸ், குட் ஆட்டிடியூட்ஸ், குட் ப்ராக்டிக்கல் ஸ்கில்ஸ் த்ரூ எப்படி ஐதர் பை ரீடிங் ஆர் மற்றவங்க கிட்ட அதர்ஸ் டீச்சிங் ஆர் பை நம்மளோட செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸை வச்சே நம்ம ஒரு விஷயத்தையும் லேர்ன் பண்ணிப்போம். ஸோ இதை தான் நம்ம லேர்னிங் அப்படின்னு சொல்கிறோம், சரிங்களா? ஸோ நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இதை வச்சு நீங்கள் நீட்டாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ரெடி பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ லேர்னிங்கால் நம்மளோட பிஹேவியர் மாடிஃபிகேஷன் நடக்கும். அதே மாதிரி நம்ம பிஹேவியர் நமக்கு இருக்கிற என்விரான்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். ஸோ இந்த லேர்னிங் அவ்வளோ இம்பார்ட்டண்ட் ஒரு பர்சனோட லைஃப்பில், ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம பேசிக் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் லேர்னிங் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ 12 பிரின்சிபிள்ஸ் இருக்குது. ஸோ என்னென்ன அதுன்னு ஒன் பை ஒன் பார்க்கலாம். லேர்னிங் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் க்ரோத். செகண்ட் ஒன், லேர்னிங் இஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் டு ஒன்ஸ் என்விரான்மெண்ட். தேர்ட் ஒன், லேர்னிங் இஸ் ஆர்கனைசிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஃபோர்த் ஒன், லேர்னிங் இஸ் பர்பஸ்ஃபுல். ஃபிஃப்த் ஒன், learning is an intelligent act. Sixth one, learning is active participation. Seventh one, learning is both individual and social. Eighth one, learning cannot be forced. Ninth one, learning takes place only when the learner interacts with his environment. Tenth one, true learning brings changes in the behavior of students. 11th one, learning is whole. 12th one, learning depends upon gaining insight, ஓகேங்களா? ஸோ இந்த 12 பிரின்சிபிள் ஆஃப் லேர்னிங் இருக்குது. இதில் நம்ம ஒன்றுத்தையுமே ப்ரீஃபாக பார்க்கலாம். சரி, டாபிக் பார்த்தாவே உங்களுக்கு புரிஞ்சிடும் என்ன இருக்குது உள்ள அப்படின்ட்டு, ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்க்கலாம். லேர்னிங் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் க்ரோத். Along with physical growth, when training and experience get combined, physical development takes place. So learning is a form of growth. So வளர்ச்சிக்கான ஒரு ஃபார்ம் தான் லேர்னிங் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ அலாங் வித் த ஃபிசிக்கல் க்ரோத். ஸோ ஃபிசிக்கல்னால் என்னன்னு நமக்கு தெரியும். ஸோ பாடியோட ஹைட்டோ, வெயிட்டோ, பிரெயின் டெவலப்மெண்ட்டோ இதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா? ஸோ இதை நம்ம ஃபிசிக்கல் க்ரோத் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஃபிசிக்கல் க்ரோத் கூட ஒரு விஷயத்துக்கான கண்டினியூஸ் ட்ரைனிங், கண்டினியூஸ் ப்ராக்டிஸிங், கண்டினியூஸ்
எக்ஸ்பீரியன்ஸ் கெய்னிங். ஸோ இதெல்லாம் இருந்துச்சுன்னா என்ன ஆகும், ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட் டேக்ஸ் பிளேஸ் ஆகும். ஸோ ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட்ஸ்னால் என்ன, திங்கிங் கெப்பாசிட்டியாக இருக்கட்டும், ப்ராப்ளம்ஸ் சால்விங் ஸ்கில்ஸாக இருக்கட்டும், இந்த காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட்டுன்னு என்ன நம்ம சொல்வோம், அது வந்து டேக்ஸ் பிளேஸ் ஆகும். ஸோ தட் இஸ் லேர்னிங் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் growth. நெக்ஸ்ட், லேர்னிங் இஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் டு ஒன்ஸ் என்விரான்மெண்ட். ஸோ நான் இப்போ தான் சொன்னேன் அடாப்டேஷன். ஸோ அடாப்டேஷன் டு ஒன்ஸ் என்விரான்மெண்ட், ஒரு என்விரான்மெண்ட் ஏற்ற மாதிரி நம்ம வந்து அடாப்ட் ஆகிப்போம். Behaviorist defines learning as experiencing suitable response to a given stimulus. ஸோ ஒரு ஸ்டிமுலஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸை கொடுக்குறது. நம்ம ஏற்கனவே தாண்டிக் எக்ஸ்பெரிமெண்ட்டு, பாவ்லவ்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம். ஸோ பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் திஸ் ஸ்டிமுலஸ் அண்ட் ரெஸ்பான்ஸ்க்கு வந்து இந்த தாண்டிக் அண்ட் பாவ்லவ்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் சொல்லலாம். ஸோ தாண்டிக் எக்ஸ்பெரிமெண்ட்னா என்ன அப்படின்னா, ஒரு கேட், ஒரு ரொம்ப ஹங்க்ரியான கேட்டை ஒரு பாக்ஸ்குள்ளே, ஒரு கூண்டுக்குள்ளே, பசில் பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதுக்குள்ளே வச்சிடுறாரு. ஓகேங்களா. ஸோ அந்த டோர் வந்து எப்படி திறக்கும் அப்படின்னா, ஒரு லேட்ச் ஒன்று தொங்க விட்டுருப்பாரு. அந்த லேட்சை வந்து புஷ் பண்ணாலோ இல்லை தள்ளினாலோ தான் வந்து டோர் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த சுச்சுவேஷனில் இருக்கும்போது அந்த கேட் வந்து ஆல்ரெடி ரொம்ப ஹங்க்ரி. ஸோ என்ன பண்ணுறாரு, அந்த கூண்டுக்கு முன்னாடி ஒரு 2 ஃபிஷ்ஷை எடுத்துகிட்டு வந்து வச்சிடுறாரு. ஸோ ஃபிஷ்ஷை பார்த்த உடனே கேட்க்கு அப்படி ஒரு ஈகர். ஸோ பசிக்கு என்ன பண்ணுது, எப்படியாச்சும் போய் அந்த ஃபுட்டை அந்த ஃபிஷ்ஷை எடுத்துடணும் அப்படின்ட்டு. ஸோ என்ன பண்ணுது, ஜம்ப் பண்ணுது, க்ரால் பண்ணுது, என்னென்னமோ பண்ணி பார்க்குது. ஸோ பை சான்ஸாக என்ன ஆகிடுது, அந்த லேட்ச் மேலே பட்டுருது. ஸோ லேட்ச் மேலே பட்டோடனே டோர் ஓப்பன் ஆகிடுச்சு. இது வந்து போய் ஃபிஷ்ஷை சாப்பிட ஆரம்பிச்சிச்சு. ஸோ சேம் இதே மாதிரி ஃபஸ்ட் டைம் அதுக்கு தெரியல. ஸோ லேட்ச்சில் பட்டதுனால தான் டோர் ஓப்பன் ஆச்சுன்னு அதுக்கு தெரியல. ஸோ செகண்ட் டைம் இதே மாதிரி பண்ணுறாரு. இதே மாதிரி அது என்னென்னமோ பண்ண ஆரம்பிக்குது, க்ரால் பண்ணுது, விழுது, எந்திரிக்குது. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது எகெயின் அந்த லேட்ச் மேலே படுது. பட்ட உடனே டோர் ஓப்பன் ஆகுது. ஸோ செகண்ட் டைம், தேர்ட் டைம், ஃபோர்த் டைம் இதே கண்டினியூ ஆகும்போது கேட்க்கு கரெக்டாக தெரிஞ்சிச்சு, ஓகே ஃபைன். ஸோ இந்த லேட்சை நான் டச் பண்ணாலோ இல்லை புஷ் பண்ணாலோ தான் டோர் ஓப்பன் ஆகும். ஸோ நான் ஈஸியாக போய் ஃபிஷ்ஷை சாப்பிடலாம் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்குது. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் டைம் வைக்கும்போது என்ன ஆகுது, இது டைரெக்டாக லேட்சை போய் டச் பண்ணிட்டு அழகாக போய் ஃபுட்டை சாப்பிட்றது. ஸோ இதுதான் வந்து லேர்னிங், அன்னோயிங்லி லேர்னிங் அப்படின்னு சொல்கிறது. ஒரு ஸ்டிமுலஸ்க்கு ஏற்ற ரெஸ்பான்ஸ். ஓகேங்களா. ஸோ அந்த என்விரான்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி அந்த கேட் வந்து அட்ஜஸ்ட் ஆகிடும். ஓகேங்களா. ஸோ த பர்பஸ் லேர்னிங் இஸ் டு அடாப்ட் ஒன் செல்ஃப் டு த என்விரான்மெண்ட். ஸோ அந்த என்விரான்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிப்போம் நம்ம பிஹேவியரை. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு, லேர்னிங் இஸ் ஆர்கனைசிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் கெய்னிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ லேர்னிங் இஸ் நாட் கெட்டிங் மோர் அண்ட் மோர் நியூ இன்ஃபர்மேஷன் ஆர் எக்ஸ்பீரியன்சஸ். ஆன் த அதர் ஹேண்ட், இட் இஸ் இன்டிகிரேஷன் ஆஃப் நியூ எக்ஸ்பீரியன்சஸ் ரிசீவ்டு வித் த எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்ரெடி ப்ரெசன்ட். ஸோ லேர்னிங் அப்படின்றது டெய்லியும் புதுசாக நியூ எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணுறது மட்டும் இல்லை. ஸோ புதுசாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணுறோம். ஏற்கனவே என்கிட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அந்த 2 எக்ஸ்பீரியன்ஸையும் கம்பைன் பண்ணி நான் புதுசாக ஒரு நாலேஜை அக்வயர் பண்ணுறேன். அவ்வளோதான். ஓகேங்களா. ஸோ லேர்னிங் இஸ் அண்ட் ஆர்கனைசிங் த எக்ஸ்பீரியன்ஸ். ஏற்கனவே எனக்கு இது நடந்துச்சு, இப்போ இந்த மாதிரி நடந்திருக்கு. ஸோ இது 2த்தையும் சேர்த்து வச்சு, ஓகே ஸோ இந்த மாதிரி தான் இது அப்படின்ற ஒரு திங்கை நம்ம நாலேஜை கெயின் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து லேர்னிங் இஸ் பர்பஸ்ஃபுல். Only if the child finds what it learns in and outside the school satisfies its goals and desires, then only learning will be effective. No one learns anything without a purpose. So learning வந்து ஒரு பர்பஸ்க்காக தான் இருக்கணும். ஓகேங்களா. ஸோ டீச்சர் என்னமோ சொல்லி கொடுத்தாங்க, நான் அதை ஸ்கூலில் கற்றுக்கிட்டேன், வீட்டுக்கு வந்து அப்படியே மறந்துட்டேன், ஸோ அது எனக்கு தேவையே இல்லை அப்படின்றது லேர்னிங் இல்லை. ஸோ டீச்சர் ஒன்று நமக்கு சொல்லி தராங்கன்னா அது என்னோடய கோலுக்கும் என்னோடய தேவைக்கும் அச்சீவ் பண்ணுறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ தான் வந்து அந்த லேர்னிங்கிறது வந்து எஃபெக்டிவாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ மேம் என்னமோ சொல்லி கொடுத்தாங்க, நான் என்னமோ படித்தேன், ஓகே அது எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு தூக்கி போட்டு போனால் ஸோ லேர்னிங்க்கு வேல்யூவே இல்லை. ஓகே. ஸோ லேர்னிங்கிறது வந்து ஒரு பர்பஸ்க்கானதாக இருக்கணும். நான் இந்த கோலை வந்து அச்சீவ் பண்ண போகிறேன். ஸோ நான் ஃப்யூச்சரில் வந்து ஒரு மேத் அகாடமி ஆரம்பிக்க போகிறேன். அப்போ என்னோடய படிப்பு மேத் ரிலேட்டடாகவே இருக்கணும். ஸோ என்னோடய தேவைக்காக நான் படிக்கிறேன். ஓகே. ஸோ யாருமே தேவை இல்லாமல் படிக்க மாட்டாங்க. ஓகேங்களா. ஸோ லேர்னிங் இஸ் an intelligent act. Just by repeatedly practicing an activity, one cannot achieve proficiency in that activity. On understanding the components in activity and relation among them. So
லேர்னிங் வந்து திரும்ப 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 அதையே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தால் அந்த ஆக்டிவே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தால் அது இல்லை, அது என்ன சொல்கிறது, லேர்னிங் இல்லை. ஓகேங்களா? ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம், என்ன நான் பண்ணுறேன் அப்படின்றத புரிஞ்சுட்டு பண்ணோன்னா கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? அது வந்து ஒரு இன்டெலிஜென்ட் ஆக்ட். ஸோ சும்மா ஒரு மண்டையில் என்ன சொல்கிறது, பஹாட் பண்ணி வச்சோன்னா ஒரு பிரயோஜனமே இல்லை. ஸோ நம்ம எதுக்காக அதை பண்ணுறோம், அதனால் நமக்கு என்ன யூஸ் ஆகுது அப்படின்ட்டு புரிஞ்சுட்டு பண்ணோன்னா கண்டிப்பாக அது வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த நம்ம என்ன ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அந்த லெவல் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, ஸோ டெய்லி நம்ம ஸ்கூல் போகிறோம். ஸோ ஸ்கூல் போனால் மார்னிங் நம்மளை ஆக்டிவிட்டீஸ் பண்ண சொல்கிறாங்க, எக்ஸசைஸ் பண்ண சொல்கிறாங்க, யோகா பண்ண சொல்கிறாங்க. ரொம்ப போர், எனக்கு சுத்தமாக பிடிக்கல, பண்ணவே பிடிக்கல, அவன் பாட்டுக்கு உட்காந்து பண்ணிக்கிட்டு இருப்பான். ஸோ ஒரு நாள் என்ன பண்ணுங்கள், அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு, ஸோ இந்த யோகா பண்ணுறதுனால, இந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுனால உனக்கு என்னென்ன யூஸ்ஃபுல், உன் பாடி டெவலப்மெண்ட் எப்படி இருக்கும், உன் பிளட் சர்க்குலேஷன்ஸ் எப்படி இருக்கும், ஸோ நீ எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்ப, உன்னோட ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். மறுநாள்லேருந்து அவன் அந்த எக்ஸசைஸையோ அந்த யோகாவையோ பண்ணுற விதமே வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதுதான். ஸோ லேர்னிங் இஸ் அன் இன்டெலிஜென்ட் ஆக்ட். ஸோ என்ன விஷயத்தை நம்ம பண்ணுறோம் அப்படின்றத சும்மா பண்ணிகிட்டு இருக்காமல் எதுக்கு பண்ணுறோம் அப்படின்ட்டு புரிஞ்சுட்டு பண்ணோன்னா அந்த ஆக்டிவிட்டியை நம்ம பண்ணுற விதமே வந்து வேறு மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, லேர்னிங் இஸ் ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன். ஸோ ஒரு விஷயத்தை நம்ம பண்ணுறோன்னா அதை வந்து நம்ம என்ன பண்ணணும், ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஒன்லி பை ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் அ ஸ்டூடெண்ட் இன் ப்ராசஸ் ஆஃப் லேர்னிங் குட் பிகம் எஃபெக்டிவ். ஸோ குழந்தை வந்து படிக்குதுன்னா அந்த படிப்பை வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டாகவும் அவ்வளோ ஆக்டிவாகவும் படித்தாதான் கண்டிப்பாக அந்த லேர்னிங்கிறது வந்து அவனுக்கு எஃபெக்டிவாக இருக்கும். That is why educationists give importance to learning by doing. So learning by doing க்கு educationist வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் தராங்க. வித்தவுட் செல்ஃப் மோட்டிவேட்டிங் அண்ட் இன்வால்மெண்ட் ட்ரூ லேர்னிங் cannot be achieved. ஸோ அவனோட செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், செல்ஃப் மோட்டிவேஷன் இருக்கணும், அந்த திங் மேலே அவனுக்கு ஒரு இன்வால்மெண்ட் இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் லேர்னிங்ன்றது வந்து டேக்ஸ் பிளேஸ் ஆகும், இல்லைனா வேஸ்ட்டு. Progressive educational methods like heuristic method, project method, laboratory method, basic education, etc. advocate learning with a self participation. ஸோ இந்த மெத்தட்ஸ் எல்லாம் என்ன இருக்குது, லைக் ஹியூரிஸ்டிக் மெத்தட்னா வந்து ஷார்ட்கட்ஸ் கண்டுபிடிக்கிறது. ஸோ நம்மளே ஓனாக ஷார்ட்கட் கண்டுபிடிச்சி சால்வ் பண்ணுறது, ப்ராக்டிக்கலாக மெத்தட்ஸ் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், ஹியூரிஸ்டிக் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். ப்ராஜெக்ட் மெத்தட்னா நமக்கே தெரியும். ஸோ ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறது, மாடல்ஸ் ரெடி பண்ணுறது. ஸோ தானே இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணால் அந்த லேர்னிங் வந்து அவனுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக வரும். நெக்ஸ்ட்டு லெபார்ட்டரி மெத்தட், ஸோ எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி கற்றுக்கிறது. நெக்ஸ்ட்டு பேசிக் எஜுகேஷன். ஸோ பேசிக் எஜுகேஷன் நம்ம என்ன படிக்கிறோம் அது. ஸோ இதெல்லாம் பண்ணுறதுனால என்ன ஆகிடும், இதை வந்து லேர்னிங் பை டூயிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவனே வந்து செல்ஃப் பார்ட்டிசிபேஷன், ஸோ அவனே இன்ட்ரெஸ்ட் வந்து அதை வந்து செய்வான். ஸோ அதுதான் வந்து ஆக்டிவ் பார்ட்டிசிபேட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ லேர்னிங் இஸ் அன் ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன். ஸோ ஒருத்தனோட இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ஸோ படிப்பு வந்து வராது, லேர்னிங்ன்றது வராது. ஓகேங்களா? ஸோ லேர்னிங் இஸ் போத் இண்டிவிஜுவல் அண்ட் சோஷியல். It is true that learning is self-motivated activity of an individual, but it also a fact that learning takes place in a social environment. ஸோ ஒரு செல்ஃப் மோட்டிவேட்டடான ஆக்டிவிட்டியாக இருந்தாலும் லேர்னிங் வந்து, பட் இட் டேக்ஸ் பிளேஸ் இன் அ social environment தான் இல்லையா? ஸோ இட் cannot be denied that social agencies such as family, peer group, school, movies and places of worship have an tremendous influence in bringing changes in the behavior of an children. ஸோ என்ன ஆகும், ஸோ நமக்கு நாமே உட்காந்துட்டு படிக்கிறது மட்டும் லேர்னிங் இல்லை. ஸோ நம்மளை சுற்றி இருக்கிற சோஷியல் என்விரான்மெண்ட், ஸோ ஃபேமிலி சொல்லி கொடுக்குறதா இருக்கட்டும், டீச்சர்ஸ் சொல்லி கொடுக்குறதா இருக்கட்டும், இல்லை ஸ்கூலில் நம்ம கற்றுக்கிறதா இருக்கட்டும், இல்லை மூவிஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிறதா இருக்கட்டும், இல்லை கோயிலுக்கு போகிறோம், ஸோ கோயிலில் நிறைய விஷயம் தெரிஞ்சுப்போம். ஸோ அந்த மாதிரி நம்மளை சுற்றி இருக்கிற அந்த சோஷியல் என்விரான்மெண்ட் கூட நம்மளோட லேர்னிங்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், நம்மளோட பிஹேவியர் சேஞ்ச்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இண்டிவிஜுவல் செல்ஃப் பார்ட்டிசிபேஷன் மட்டும் லேர்னிங் இல்லை, சோஷியல் என்விரான்மெண்ட் கூட லேர்னிங். இந்த சோஷியலைசிங் ஏஜென்சிஸ்னால் இதுதான். ஸோ ஃபேமிலி, டீச்சர்ஸ், ஸ்கூல்ஸ் இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, இதை வந்து சோஷியலைசிங் ஏஜென்சின்னு சொல்லுவோம். ஸோ செல்ஃபாக பார்ட்டிசிபேட்டிங் மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் இவங்க சொல்லி தரதையும் கிராஸ் பண்ணுறது, அக்வயர் பண்ணுறது நாலேஜை வந்து லேர்னிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து லேர்னிங் cannot be forced. ஸோ கண்டிப்பாக வரலையானா அது வரல, அவ்வளோதான். ஸோ நம்ம வந்து அதை வந்து ஃபோர்ஸ் பண்ண முடியாது.
ஓகே, ஸோ லேர்னிங் இஸ் அன் ஆக்டிவிட்டி அண்டர்டேக்கன் பை பர்சன் வில்லிங். ஸோ அவனுக்கு பிடிச்சிருக்கணும். அதில் ஜஸ்ட் பை கம்பலிங் அ பர்சன் டு லேர்னிங் வில் நாட் டேக்ஸ் பிளேஸ். ஸோ அவனுக்கு பிடிக்கலன்னா பிடிக்கல, தட்ஸ் இட். ஸோ நீ லேர்ன் பண்ணணும்னு அவனை ஃபோர்ஸ் பண்ணுறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. டெஃபினெட்லி யூ ஒன்ட் கோயிங் டு பி லேர்ன், அவ்வளோதான். ஸோ ஒன்லி ஆஃப்டர் ப்ரிப்பேரிங் எ சைல்டு ப்ராப்பர்லி to learn a particular lesson or the skill, the subject content should be presented. ஸோ அவன் மைண்ட் முதல்ல நம்ம ரெடி பண்ணிட்டோம். அவனை படிக்கிறதுக்கு நம்ம முதல்ல அவனை ரெடி பண்ணோம். ரெடி பண்ணிட்டு தான் நம்ம டாப்பிக்கோ கண்டென்ட்டோ அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அவனுக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்லாதப்போ உட்கார்ந்து வச்சு படின்னு சொல்கிறதுல ஒரு யூஸும் இல்லை. On other hand, teaching a lesson when the child has no interest in it will be no use. ஸோ ஸ்டூடெண்ட்க்கு இன்ட்ரெஸ்டே இல்லை, அவனை சும்மா உட்கார வச்சுட்டு நம்ம பாட்டுக்கு பக்கமாக லெசன் எடுத்தோன்னா நோ யூஸ். அவனுக்கும் யூஸ் இல்லை, நமக்கும் யூஸ் இல்லை. ஓகே, ஸோ லேர்னிங்கிறது வந்து என்னது, கேன் நாட் பி ஃபோர்ஸ்டு. ஸோ அவனோட வில்லால் இன்ட்ரெஸ்டால் ஓன் இன்ட்ரெஸ்டால் தான் அது வரணும். சரிங்களா? Learning takes place only when the learner interacts with this environment. So learning is not an activity which happens in vacuum. It takes place only in a particular environment. ஆமாம், ஸோ தனியாக ஒரு ரூமில் உட்காந்துட்டு படிக்கிறதெல்லாம் படிப்பு இல்லை. ஓகே, ஸோ ஒரு என்விரான்மெண்ட் கூட அவன் வந்து இன்ட்ராக்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இஃப் த லேர்னிங் என்விரான்மெண்ட் இஸ் ரிச் அண்ட் ஹெல்த்தி, த லேர்னிங் வில் பி எஃபெக்டிவ். ஸோ உன்னோட என்விரான்மெண்ட் எப்படி இருக்குது, அது வந்து ஒரு ரிச்சான என்விரான்மெண்ட், ஒரு எஃபெக்டிவான என்விரான்மெண்ட் இருக்கும்போது கண்டிப்பாக அந்த லேர்னிங்கில் வந்து நீ டேலண்டடாக இருப்ப அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ லேர்னிங் வில் பி எஃபெக்டிவ். த லேர்னிங் என்விரான்மெண்ட் ஷுட் பி கண்டக்டிவ் டு லேர்னிங். ஓகேங்களா? ஸோ என்விரான்மெண்ட்ன்றது வந்து அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ என்ன சொல்கிறது, சிம்பிளாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் முடிக்கணும்னா, குட் என்விரான்மெண்ட் குட் ஹேபிட்ஸ் குட் சைல்டு, பேட் என்விரான்மெண்ட் பேட் ஹேபிட்ஸ் பேட் சைல்டு. ஓகேங்களா? ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா இதுதான். ஸோ என்விரான்மெண்ட்டும் வந்து இம்பார்ட்டண்ட் பிளேஸை அக்வயர் பண்ணோம் நம்ம லேர்னிங்கில். சரிங்களா? நெக்ஸ்ட்டு, ட்ரூ லேர்னிங் பிரிங் சேஞ்சஸ் இன் த பிஹேவியர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ லேர்ன் பண்ணுறத நீ கரெக்டாக லேர்ன் பண்ணினா கண்டிப்பாக உன்னோட பிஹேவியரில் ஒரு பர்ஃபெக்டான சேஞ்ச் இருக்கும். எவ்ரி எக்ஸ்பீரியன்ஸ் மேக்ஸ் அ சேஞ்ச் இன் த காக்னிட்டிவ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அ லேர்னர். இட் கெட்ஸ் ரிஃப்ளெக்டட் இன் த லேர்னர்ஸ் பிஹேவியர். ஸோ என்ன, புதுசாக நீ நாலேஜ் அக்வயர் பண்ணுறப்போ, புதுசாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறப்போ உன்னோட காக்னிட்டிவ் ஸ்ட்ரக்சர், திங்கிங் கெப்பாசிட்டி வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ சேஞ்ச் ஆச்சுன்னா தானாக உன்னோட பிஹேவியர் சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஸ்டேட்டட் ப்ரீஃப்லி, த கோல் ஆஃப் லேர்னிங் இஸ் பிஹேவியர் மாடிஃபிகேஷன், இம்ப்ரூவிங் த பிஹேவியர். ஸோ மெயின் கோல் லேர்னிங் என்னென்னா உன்னோட பிஹேவியரை மாடிஃபை பண்ணுறது, உன்னோட பிஹேவியரை இம்ப்ரூவ் பண்ணுறது தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட், லேர்னிங் இஸ் ஹோல். இட் இஸ் அ ஹியூமன் நேச்சர் டு see anything in its totally instead of looking at the things as separate. If we integrate them, it becomes meaningful. ஸோ மொத்தமாக பார்க்குறத விட தனித்தனியாக பார்த்தா ஸோ அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் வந்து அதிகம். ஸோ அக்கார்டிங் டு த ஜெஸ்டால்ஸ் தியரி, லேர்னிங் இஸ் நத்திங் பட் ஆர்கனைசிங் அவர் பெர்செப்ஷன் இன் அ மீனிங்ஃபுல் வே. ஸோ நம்ம என்னென்ன ப்ராஸ்பெக்ட் ஆஃப் லேர்னிங் இருக்குது, ஸோ அது எல்லாத்தையும் ஒரு மீனிங்ஃபுல் வேல நம்ம வந்து அதை ஆர்கனைஸ் பண்ணி படிக்கணும். ஓகேங்களா? ஸோ லேர்னிங் டிபெண்ட்ஸ் அப்பான் கெய்னிங் இன்சைட். அட் ஃபர்ஸ்ட் we may not understand the components of a task and the relationship existing among them, but all of a sudden as a flash we may understand them. So this is called getting insight. So முதல்ல என்ன பண்ணுறோம், ஏது பண்ணுறோம், என்ன காம்பனன்ட்ஸ், இந்த காம்பனண்ட்டும் இந்த காம்பனண்ட்டும் எதுக்கு நம்ம கம்பைன் பண்ணுறோம், ஒன்றுமே புரியல. ஆனால் இப்படி இருக்கிறப்போ சடனாக ஒரு ஃப்ளாஷில் அந்த திங் வந்து உங்களுக்கு புரியும். ஓ, இது கூட இது மிக்ஸ் பண்ணுறதுனால தான் இந்த கலர் வருது கெமிஸ்ட்ரியில், இல்லையா? ஸோ அதை தான் வந்து நம்ம கெட்டிங் இன்சைட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ உள்ளுணர்வு, யூனோ, ஸோ இன்சைட் நாலேஜ் கெய்னிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். திஸ் லேர்னிங் பை இன்சைட் டிபெண்ட்ஸ் அப்பான் த இண்டிவிஜுவல்ஸ் ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன்டெலிஜென்ஸ். ஓகேங்களா? ஸோ போன முறை நான் அந்த கெமிக்கல் போட்டப்போ ஸோ இந்த கலர் வந்துச்சு. ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம இந்த கலர் போட்டிருந்தோம், ஸோ இந்த கலர் வந்துச்சு. ஸோ இப்போ ரெண்டுத்தை மிக்ஸ் பண்ணனால தான் இது வந்துச்சா? ஓகே, ஃபைன். ஸோ அதுதான். ஸோ இன்சைட் நாலேஜ் மற்றவங்க நமக்கு சொல்லி கொடுக்காமையே நமக்கு என்ன வந்துடும், தானாக அது ஏன் வந்துச்சு, எதுக்கு வந்துச்சு அப்படின்றது நமக்கு புரிஞ்சிடும். பட் அதுக்கான ஸ்டெப்பை நம்ம எடுக்கணும், ரைட்? ஸோ எடுக்காமல் அது யூஸ்ஃபுல் இல்லை. த வே த ப்ராப்ளம் வாஸ் ப்ரெசென்டட் அண்ட் எஃபர்ட்ஸ் டேக்கன், ஸோ த டீச்சர் ஷுட் ப்ரொவைட் அடிஷ்னல் ஹெல்ப். ஸோ டீச்சர் என்ன பண்ணோம், அவன்கிட்ட இன்சைட் நாலேஜ் இருக்குது,
நம்ம டீச்சர் வந்து கொஞ்சம் என்ன பண்ணணும், ஒரு ஸ்லோ லேர்னராக அவன் இருந்தான்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நாலேஜ், அடிஷ்னல் நாலேஜ், அவனுக்கு புரிகிற மாதிரி திங்ஸை, கண்டென்ட்ஸை வந்து கொஞ்சம் நாசுக்காக என்ன சொல்கிறது, பாசமாக நம்ம சொன்னோன்னா கண்டிப்பாக அவனுக்கு அந்த டாபிக் வந்து புரிஞ்சிடும். See, the teacher should provide additional help to slow learners and make them understand the content of a lesson. ஸோ அந்த கண்டென்ட் ஆஃப் அ லெசன் அவனுக்கு புரிய வச்சிடணும். அதுதான் நம்மளோட அல்டிமேட் எய்மு. ஸோ என்ன பண்ணுறோம், அவன் ஸ்லோ லேர்னர்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ என்ன பண்ணுறோம், பொறுமையாக என்னென்ன திங்ஸ் இருக்குது அப்படின்றத அவனோட மண்டைக்கு நம்ம ஏற்றுறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அவனை ரெடி பண்ணுறோம். ஸோ அவனுக்கு அந்த லேர்னிங்கை கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து 12th அண்ட் லாஸ்ட் பிரின்சிபிள். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பேசிக் பிரின்சிபிள் ஆஃப் லேர்னிங். ஸோ ரொம்ப ஈஸி. திங்க் என்ன இருக்குது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுட்டு படிச்சிட்டிங்கன்னா, ஸோ இது ஒரு என்ன சொல்கிறது, அவ்வளோ ஈஸியான கொஷின். ஸோ ரிமெம்பர் பேப்பர் ப்ரெசன்டேஷன் எப்படி இருக்கணும், முதல்ல ஹெட்டிங் போடுங்க, லேர்னிங்னா என்ன. ஸோ அதை பாயிண்ட் வைஸ் அழகாக மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கு கீழே பேசிக் பிரின்சிபல் ஆஃப் லேர்னிங் ஹெட்டிங் போடுங்க. ஸோ அதுக்கு கீழே 12 பாயிண்ட்ஸையும் அழகாக எழுதிடுங்க. ஸோ எழுதி முடிச்சுட்டு ஒரு டாப்பிக்கும் நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து உங்களோட பாயிண்ட்ஸ் பேப்பர் ப்ரெசன்டேஷனில் தான் உங்கள் பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நான் என்ன எழுதுறனோ அதுதான் இன்னொருத்தனை எழுதியிருப்பான். பட் நான் என்ன விதத்தில் எழுதியிருக்கேன், எப்படி எக்ஸாமினரை இம்ப்ரெஸ் பண்ண போகிறேன், ஸோ அதுதான் முக்கியம். ஓகேங்களா? ஸோ வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின் இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர். சரிங்களா? அதே மாதிரி ஆக்டிவ் லேர்னிங், செல்ஃப் லேர்னிங் இருக்குது. ஸோ 2 எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவும் நான் அப்லோட் பண்ணுறேன். ஃபைன். வேறு என்ன வீடியோ வேணும்னாலும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு as soon as possible அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ தட் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஃபைன் தென். தேங்க்யூ ஸோ மச்.